ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு vlog. நம்ம சேனல் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான முள்ளங்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் 2 முள்ளங்கி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இஞ்சி துருவல் வச்சு நல்லா மெல்லிசாக துருவிக்கோங்க. கேரட் துருவலில் துருவினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இஞ்சி துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணியோடு அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்பவும் சப்பாத்தி செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம அதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி திரும்ப ஒரு முறை பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். முள்ளங்கி சேர்த்து பிசைஞ்சு இருக்கிறதுனால கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இது சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்பவும் எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நார்மலாக சப்பாத்தி மாவு இருக்கிற மாதிரி கையில் ஒட்டாத மாதிரியெல்லாம் இருக்காது. லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக மாவு தடவிட்டு நல்லா பிசைஞ்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக வரலன்னா ஒரு கட்டரை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை தட்டு இதெல்லாம் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டியான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் முள்ளங்கி வச்சு சட்னி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் நான். நீங்கள் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.